ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல் சமைப்போம் ருசிப்போம். இன்றைக்கி பால் கறக்கிறதுலேருந்து அந்த பாலை காய வச்சு எப்படி தயிராக்கணும், தயிர்லேருந்து மோர் எடுத்து, மோர்லேருந்து வெண்ணெய் எடுத்து, வெண்ணெயிலேருந்து எப்படி நெய்யாக்கணுங்கிற ஒரு ஃபுல் வீடியோவாக பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு பால் கறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கண்ணுக்கு விட்டுட்டு, அதுக்கப்புறமா மடியெல்லாம் கழுவி விட்டுட்டு எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கறப்பாங்க. இது நாட்டு மாடுங்கிறதுனால இந்த மாதிரி அணைச்சி தான் கறக்கணுங்க, அப்படி இல்லைன்னா உதச்சிரும். வீட்டுக்கு தேவையான அளவு பாலை இந்த மாதிரி கறந்துட்டு மீதியை கண்ணுக்கு விட்டுருவாங்க. பாருங்கள், பால் கறந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை ஒரு வடிகட்டி வச்சு வடிச்சிட்டு அதுக்கப்புறமா காய வச்சுக்கலாங்க. மண் தூசி ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் வந்துடும், அதுக்காக தான் வடிகட்டி வச்சு வடிச்சுக்கிறோம். பாருங்கள், பால் காஞ்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டுங்க. இப்போ பாருங்கள், பால் நல்லா ஆறிடுச்சு. கை பொறுக்கிற அளவு சூடு தான் இருக்கணும். அந்த சூட்டில் நீங்கள் தயிர் உள்ளே மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் காலையில் நல்லா துவஞ்சிரும். ரொம்ப தயிர்லாம் சேர்த்த தேவையில்லைங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனிங்கனாவே போதும், சூப்பராக துவஞ்சி வந்துடும். பாருங்கள், அடுத்த நாள் காலையில் தயிர் எல்லாமே சூப்பராக துவஞ்சி வந்துருச்சு. எவ்வளோ திக்காக இருக்குன்ட்டு பாருங்கள். நீங்கள் தயிராக அப்படியே டேரெக்டாக சாப்பிட போகிறீங்கன்னா இந்த மேலே இருக்க ஆடையை எடுத்து விட்டுட்டு சாப்பிட்டுக்கோங்க. அப்போ ஃபேட் கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாயிரும். இல்லை நீங்கள் மோராக சிலுப்பி அப்புறம் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இந்த ஆடையோடு சேர்த்து சிலுப்பிக்கோங்க. அப்போ தான் வெண்ணெய் நமக்கு நிறையா கிடைக்கும். பாருங்கள், இப்போ நம்ம ரெடி பண்ணி இந்த தயிரை போட்டு விட்டுட்டு மோராக சிலுப்பி எடுத்துக்கலாங்க. இப்போ தான் இந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் இருக்குதுங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் மத்தில் தான் சிலுப்புவோம். அதை எப்படி சிலுப்புவோங்கிற வீடியோவையும் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க, பாருங்கள். அப்பப்போ ஆஃப் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வெண்ணெய் நல்லா திரண்டு வந்துருச்சுன்னா அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வெண்ணெயை எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு அந்த மத்தில் இருக்க வெண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த பாத்திரத்தில் இருக்க வெண்ணெயும் எடுத்துடலாங்க. லைட்டாக இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டிங்கன்னா வெண்ணெய் எல்லாமே சூப்பராக திரண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், சூப்பரான வெண்ணெயும் ரெடி ஆயிடுச்சு, மோரும் ரெடி ஆயிடுச்சு. மோரை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேங்க. வெண்ணெயை இந்த மாதிரி 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. 3-4 நாள் இந்த மாதிரி வெண்ணெயை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நெய் காய்ச்சுவோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு வெண்ணெய் நிறையா இருக்கும், நெய் கொஞ்சம் நிறையா கிடைக்கும். மூடி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாங்க. இந்த மாதிரி சுடு தண்ணி வச்சுட்டு அதை வச்சு வாஷ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதை வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், இதில் இருக்க வெண்ணெய் எல்லாமே சூப்பராக போயிடும். தயிர் சிலுப்புற மிஷின்லாம் வரக்கு முன்னாடி இந்த மாதிரி மத்து வச்சு தாங்க நம்ம சிலுப்பிக்குவோம். டவுன் சைட்லலாம் சின்ன மத்தாக வச்சுருப்பாங்க, அப்படியே கையிலே வச்சு கடைஞ்சிக்கிற மாதிரி. வில்லேஜ் சைட்லலாம் இந்த மாதிரி பெரிய மத்து தான் வச்சுருப்போம். இந்த மாதிரி கயிறு போட்டு கட்டிட்டு அதை வச்சு சிலுப்பிக்குவோம். தயிர் சிலுப்பும்போது குளிர்காலமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சூடான தண்ணி கொஞ்சமாக வச்சு உள்ளே ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லை வெயில் காலமாக இருந்துச்சுன்னா ஒரு 4-5 ஐஸ் க்யூப்ஸ் உள்ளே போட்டுக்கிட்டிங்கன்னா வெண்ணெய் சீக்கிரமாக வந்துடும். நீங்கள் அந்த மிஷினில் சிலுப்பினாலும் சரி, மத்தில் சிலுப்பினாலும் சரி, இந்த ஒரு டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள், வெண்ணெய் டக்குன்னு வந்துடும். இந்த மாதிரி மத்தில் சிலுப்பும்போது கீழே ஒரு சாக்கு போட்டுக்கிட்டோன்னா கீழே சிந்துச்சுனாலும் அதை எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கலாங்க. அது ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறக்கு. அதுக்காக தான் கீழே சாக்கு போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், வெண்ணெய் சூப்பராக வந்துருச்சு, எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு 3-4 நாளைக்கு வெண்ணெய் எடுத்துகிட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க நெய் காய்ச்சுவோம். ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிடாதீங்க, ஃப்ரிட்ஜில் வைங்க போதும். பாருங்கள், ரொம்பவே சூப்பரான வெண்ணெய் ரெடி ஆயிருச்சு. வெண்ணெயை வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 4 நாள் எடுத்து வச்சுருந்த வெண்ணெய் இருக்குங்க. அதை எப்படி நெய்யாக காய்ச்சறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து வச்சுருக்க வெண்ணெய் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெய்யாக காய்ச்சிக்கலாம். பாருங்கள், வெண்ணெய் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது எப்படி நெய்யாக காய்ச்சறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வைக்கும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த வெண்ணெயெல்லாம் கொஞ்சம் உருகி வந்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு கரண்டியை உள்ளே இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. தேவைப்படும் போது அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விடணுன்ட்டு அவசியம் இல்லைங்க, சும்மா அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும்.
பாருங்கள், இப்போ எல்லாமே நம்ம வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது எல்லாமே நல்லா உருகுனதுக்கப்புறமா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. நெய் காய்ச்சும் போது அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும், அப்படி இல்லைன்னா நெய்யெல்லாம் அடி பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் அவசியமே இல்லைங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதுங்க, சூப்பராக நெய் ரெடி ஆயிரும். அந்த ஒயிட் கலரில் நுர மாதிரி வந்துச்சு இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி நல்லா கொதித்து வருங்க. அந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சமாக முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அந்த நுரையெல்லாம் கம்மியாகி நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் வந்து முருங்கைக்கீரையை சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை சேர்த்துக்கிட்டோன்னா ஹெல்த் வைஸும் ரொம்பவே நல்லதுங்க. நமக்கு வந்து அந்த டேஸ்ட்டுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த நெய்யோட ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து நெய்யை வந்து கரெக்டாக காய்ச்சிருக்கீங்கன்ட்டு அர்த்தம். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்துச்சுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாங்க. பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆறினதுக்கப்புறமா வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வடிச்சிட்டு அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 3 மாதம் ஆனாலும் நெய் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணுன்ட்டு அவசியமே இல்லைங்க. வெளியில் வச்சு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் 2வது நாள் 3வது நாள்லாம் ஆகும்போது மணலான நெய்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சூப்பராக ஆயிடும். அவ்வளோதாங்க. பால் கறந்து எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து அதை நெய் ஆக்குறது வரைக்கும் ஃபுல்லாக கிளியராக சொல்லியிருக்கேங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.